ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 11. இளமாறனின் புகைப்படத்திற்கு மாலை போட்டு முன்னில் அமைதியாய் தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. ஊதுபத்தியின் புகையில் அந்த வீட்டின் சந்தோஷமும் புதைந்து போயிருந்தது. 5வது நாள் காரியமாய் இளமாறனின் அஸ்தியை கரைத்து விட்டு வந்திருந்தனர். கன்னத்தில் கண்ணீரின் அடையாளம். கண்கள் அழுதழுது வீங்கி இருக்க சோகமே வடிவாய் அமர்ந்திருந்தாள் இலக்கியா. எந்த நேரமும் அழுது புலம்பி கணவனின் நினைவில் மயங்கி சரியும் அன்னையின் வேதனையை துடைக்க முடியாமல் சோர்ந்திருந்தாள். பாட்டியின் கேள்விகளுக்கும் புலம்பல்களுக்கும் உடன் சேர்ந்து அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. சத்யாதான் அவ்வப்போது அவர்களை மிரட்டி நேரத்திற்கு எதையாவது உண்ண வைத்தான். மாமன் இருந்த வேதனையில் துவண்டு போகாமல் எல்லா காரியத்தையும் அவனே முன்னின்று மகனாய் பார்த்து கொண்டதில் உறவினர்களுக்கும் அவன் மீது நல்ல அபிப்பிராயம் தோன்றியது. வீடே அமைதியாய் இருக்க சத்யா மட்டும் உறவினர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். லலிதாவும் பாட்டியும் உறவு பெண்களுடன் ஹாலில் அமர்ந்திருந்தனர். இலக்கியா தந்தையின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவளது பெரியம்மா ஒருவர் அவளிடம் வந்து அமர்ந்தார். இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி இலக்கியா? நீ தானே உன் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆறுதலா இருக்கணும். எழுந்துருமா, அழுதுட்டே இருந்தா நடந்த எதுவும் மாறப்போதா என்ன என்று கூறினார். அதை கேட்டதும் மீண்டும் அவள் கண்ணில் கண்ணீர் உற்பத்தியாக தொடங்கியது. இங்க பாருடாமா, சும்மா அழுது உடம்ப கெடுத்துக்காத. நீ கொஞ்சம் தெம்பா இருந்தாதான் பாட்டியவும் அம்மாவையும் பாத்துக்க முடியும். அவங்க உன்னை பார்த்து இன்னும் நொறுங்கி போயிடக்கூடாதுல்ல. அவங்களுக்காகவாவது கொஞ்சம் தைரியமா இரு, அக்கறையாய் கூறினார். அதற்குள் அத்தை உறவு முறையில் இருந்த ஒரு பெண்மணியும் அவருடன் சேர்ந்து அனுதாபத்துடன் பேச தொடங்க அமைதியாய் அமர்ந்திருந்தாள் இலக்கியா. கல்யாண கலையோட மங்களகரமா இருக்க வேண்டிய வீடு யாருக்குன்னு பட்டுச்சோ இப்படி ஆகி போச்சு. அண்ணனுக்கு பொண்ணு கல்யாணத்தை எல்லாரும் மெச்சுற மாதிரி அமோகமா நடத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன பண்றது, விதி யார விட்டது? எது நடக்கணுமோ அதானா நடக்கும் என்றார் அங்கலாய்த்து கொண்டே. இந்த 5 நாட்களும் தந்தையின் நினைவு மட்டுமே மனதை ஆக்கிரமித்திருக்க கல்யாணத்தை பற்றிய நினைவுகளை தற்காலிகமாய் மறந்திருந்தவள் அவர் கூறியதும் குழம்பினாள். தன் கல்யாணத்தை பார்க்க தன் தந்தையே இல்லை. இப்போது இந்த பேச்சு மிகவும் முக்கியமா என்று அவள் மனதை யோசித்துக் கொண்டிருந்தது. அவளது பெரியப்பா அவர்கள் பேசுவதை கேட்டு அங்கு வந்தார். கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் தொடங்கின பின்னாடி இப்படி ஆகி போச்சே. இனி பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இளமாரே மக கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். அவன் ஆசை இப்படி நராசையா போயிருச்சே என்றார் அவர். பெருசு நாம சொன்ன மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து கல்யாண பேச்சை கொளுத்தி போட்டுருச்சே. வெரி குட். மனதுக்குள் அவரை பாராட்டி கொண்டான் சத்யா. அதை கேட்டதும் விருட்டென்று நிமிர்ந்த பர்வதம், என் பையன் ஆசை நடக்கணும், அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அதே தேதியில அவன் மக கல்யாணம் நடக்கணும் என்று கூறினார். அதை கேட்டதும் லலிதாவும் இலக்கியாவும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். என்ன சொல்றீங்க அத்தை? உங்க மக நம்ம விட்டு போன ஈரம் கூட காயல, அதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணமா? இது நம்ம வழக்கம் இல்லையே என்றார் லலிதா. இது என் மக ஆசையா முடிவு பண்ண கல்யாணம். அவன் ரொம்ப எதிர்பார்த்திருந்த கல்யாணம். இது நின்னு போனா அவன் ஆன்மா ரொம்ப வேதனைப்படும். அதனால இது நடந்தே ஆகணும். அதுவும் இல்லாம துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது நல்லதுதான். ஊரு வழக்கத்தை பார்த்துட்டு இருந்தா என் மகன் ஆத்மா சாந்தி அடைய வேணாமா? அவன் ஆசைய நாம நடத்துவோம். இந்த கல்யாணம் அதே நல்ல நடக்கணும் என்றார் அவர் முடிவாக. ஆமா, அம்மா சொல்றதும் சரிதான். ஆசையா தம்பி முடிவு பண்ணின கல்யாணத்தை அதே நாள்ல அவன் விருப்பப்படி நடத்திட வேண்டியதுதான். லலிதா, யோசிச்சு பாருமா, உனக்கும் இதான் சரின்னு புரியும் என்றவர். நீங்க எல்லாரும் என்னப்பா நினைக்கிறீங்க என்று மற்ற உறவினர்களிடமும் கேட்க அவர்களும் ஆமோதித்து தலையாட்டினர். சத்யா அமைதியா இருக்க அவனிடம் வந்த பாட்டி, நீ என்னடா தம்பி நினைக்கிற? உன் மாமன் ஆசைப்பட்ட மாதிரி இதை நடத்தலாம் தானே, உனக்கு ஒன்னும் மறுப்பு இல்லையே என்றார் பர்வதம் பாட்டி. அமைதியாய் அழுது கொண்டிருந்த இலக்கியாவை பார்த்த சத்யா, பாட்டி, மாமாவை இழந்த துக்கத்துல இருந்தே நாம இன்னும் வெளியே வரல. இந்த மனநிலையில இலக்கியா எப்படி கல்யாணத்துக்கு தயாராவா? அவளோட விருப்பத்தையும் பார்க்கணும்ல என்றவனை பெருமையுடன் பார்த்தார் அவன் பாட்டி. இந்த நிலைமையிலையும் உன் மாமன் மகளை பத்தி யோசிக்கிறிய?
நீ ஏன் அவளுக்கு பெரிய ஆறுதல் தானப்பா. உன் விருப்பத்தை சொல்லு, அவகிட்ட நான் பேசுறேன் என்றார் நெகிழ்ச்சியுடன். என் மாமாவோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத விட எனக்கு பெருசா என்ன விருப்பம் இருந்துட போகுது பாட்டி. பெரியவங்க எது முடிவு பண்ணனாலும் எனக்கு ஓகே தான் பாட்டி என்றான் கண்கலங்க. அவன் தோளில் தட்டி கொடுத்த பெரியப்பா, நல்ல முடிவுதான் சத்யா. இனி தம்பியோட தொழிலோட குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கு. அதை உரிமையோட செய்யலாமே. இலக்கியா, நீ என்னம்மா நினைக்கிற? உனக்கு இப்பவே கல்யாணம் வச்சுக்கிறது சம்மதம் தானே என்றதும் அவள் கண்கள் மீண்டும் அருவியாய் பொழிய தொடங்கின. அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அழத்தடங்கியவளை கண்டு மற்ற பெண்களின் கண்களும் கலங்கின. மகளின் அருகே வந்த லலிதா அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். இலாமா, உன்னோட கல்யாணம் அப்பாவோட பெரிய கனவுடா. அவர் எத்தனை சந்தோஷத்தோட ஆசையா கல்யாண வேலைலாம் பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? அப்பாவோட ஆசைக்காக அதே நல்ல கல்யாணம் நடக்கட்டும்டா. அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் என்று ஆறுதல் கூறினார் லலிதா. தன் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தவளின் முகத்தை நிமிர்த்தியவர், என்னடா உனக்கு ஓகே தானே என்று கேட்டார். அவள் கண்ணீருடன் சம்மதமாய் தலையசைக்க சத்யாவின் இதழில் ஒரு வேட்டைக்காரனின் சிரிப்பும் மின்னி மறைந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொந்தங்கள் ஆலோசித்து முடிவு செய்ய இலக்கியாவும் லலிதாவும் பார்வையாளராய் அமர்ந்திருந்தனர். 16ஆம் நாள் காரியத்துக்கு சொந்தங்களை எல்லாம் அழைத்து அப்படியே கல்யாண விஷயத்தையும் சொல்லிவிட முடிவு செய்தனர். மண்டபத்திற்கு முன்னமே பணம் கொடுத்திருந்ததால் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டனர். சொந்தங்களை மட்டும் அழைத்து சிம்பிளாய் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று முடிவு செய்தனர். பெரியவர்கள் கிளம்பியதும் இலக்கியாவிடம் பேசுவதற்காய் அவளது அறைக்கு வந்தான் சத்யா. ஜன்னல் வழியா எங்கோ வெறித்து கொண்டு தந்தையின் நினைவில் அமர்ந்திருந்தவள் சத்யா வருவதை கண்டதும் திரும்பினாள். தந்தை இறந்தது முதல் அவனை தனிமையில் காணாதவள் இன்று அவனை கண்டதும் தாயை கண்ட குழந்தையாய் தேம்ப தொடங்கினாள். அத்தான் என்று விசும்ப தொடங்கியவளின் அருகில் வந்தவன், அழாத இலாமா, மாமா மாதிரி நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி வந்திருக்க கூடாதுதான். என்ன பண்றது, இந்த கடவுளுக்கு தான் கண்ணு இல்லையே. நடந்தது நடந்துருச்சு. நீ இதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காம அம்மா பாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதலா இரு. எப்படி அத்தான், அப்பா இல்லாம அம்மாவை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? எப்பவும் புன்னகை முகமா மங்களகரமா இருக்கிற அம்மா முகத்தை பொட்டு இல்லாம எப்படி பாப்பேன்? என்னால முடியல அத்தான் என்று அழத் தொடங்கியவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ச, கருவாச்சி சும்மாவே பாக்குற மாதிரி இருக்க மாட்டா. இப்ப இப்படி அழுது அழுது மூஞ்சிய வேற இன்னும் கேவலமா பண்ணி வச்சிருக்காளே என்று நினைத்து கொண்டே முகத்தை சுளித்தவன் அவள் காணாமல் திரும்பிக் கொண்டான். சரி, அழுதது போதுண்டா, உடம்புக்கு முடியாம போயிட போகுது. இந்த பெரியவங்க வேற இப்பவே கல்யாணத்தை வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. நீ இப்படியே மாமாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி சரியா வரும்? உனக்கு இதுல சம்மதமா, இல்ல கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா என்றான் அந்த பசுந்தோல் போர்த்திய புலி. இல்லத்தான், அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதே தேதியில நம்ம கல்யாணம் நடக்கட்டும் என்றாள் அவள். அப்ப நீயும் அதுக்கு தயாராகணும்ல. எப்பவும் இப்படி அழுதுட்டே இருக்க கூடாது, சரியா என்று அவள் கன்னத்தில் தட்டவும் அவள் சிறு நாணத்தோடு தலையாட்டினாள். ஓகே டார்லிங், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்றவன் விடை பெற்றான். சே, அந்த கருப்பு கன்னத்தை தொட்ட கைய முதல்ல டெட்டால் போட்டுதான் கழுவணும். சரியான அழுமூஞ்சி. ஆளையும் அவ மூஞ்சையும் பாரு. சொத்துக்காக இவளையெல்லாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்கே என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே நகர்ந்தான் சத்யா. அதற்கு பிறகு இலக்கியா அழுவதை குறைத்து கொண்டாலும் தந்தையின் நினைவுகளிலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. பல கனவுகளிலும் கற்பனைகளிலும் சந்தோஷமாய் கழிந்திருக்க வேண்டிய தருணங்கள். கணவனின் ஆசைக்காகவும் மகளுக்கு நடக்க போகும் நல்ல விஷயத்திற்காகவும் தன் சோகத்தை ஒதுக்கி வைத்து நடமாடத் தொடங்கினார் லலிதா. பழைய கலகலப்பு எதுவும் இல்லாமல் அறைக்குள்ளேயே ஒதுங்கி கொண்டு தந்தையின் நினைவில் கலங்கும் மகளை தேற்றுவதற்காய் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் லலிதா. மகள் எப்போதும் சோகமாய் அமர்ந்திருப்பதை கண்ட லலிதா வீணாவிடம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து இலக்கியாவுடன் பேசிக் கொண்டிருக்குமாறு கூறினார். அன்று வீணா இலக்கியாவை காண வீட்டுக்கு வந்திருந்தாள். எப்போதும் உற்சாகத்தோடு தன்னை கலாய்த்து கொண்டு முகத்தில் சிரிப்பு மட்டுமே நிரந்தரமாய் குடியிருக்கும் தன் தோழியின் முகத்தில் சிரிப்பின் சுவடு கூட இல்லாமல் தொலைந்து போயிருந்தது. எல்லா பெண் பிள்ளைகளையும் போல இலக்கியாவுக்கும் அம்மாவை விட அப்பாவோடுதான் அதிக பிரியம். மகளுக்கு எது சந்தோஷம் என்று அவளை விட அதிகம் யோசிக்கும் தந்தை. எதிலும் சிறப்பானதை மட்டுமே தனக்கு தர வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தந்தை. ஒரே மகளாக இருந்தாலும் செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்காமல் நல்லது கெட்டது சொல்லி தந்து வளர்த்த தந்தை. அன்பை மட்டுமே அவளிடம் கொட்டி கொடுத்த தந்தை. மனைவியிடம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் அன்னையின் உணர்வுகளை மதித்து நடந்த தந்தை. கண்முன்னே அவள் கண்ட ரியல் ஹீரோ அவளது தந்தைதான். அவர் இப்போது தங்களோடு இல்லை என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை.
சோர்ந்து போய் மெலிந்து தன் முன்னில் நின்று கொண்டிருந்த இலக்கியாவை காண வீணாவுக்கு வருத்தமாக இருந்தது. என்னடி இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? நீ இப்படியே இருந்தா அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்க மாட்டியா? அதுவும் கல்யாணம் வேற அதே நாள்ல நடத்த முடிவு பண்ணிட்டாங்களாம். எல்லாம் அம்மா சொன்னாங்க. நான் போன் பண்ணனா கூட நீ எடுத்து பேச மாட்டேங்கிற. அதான் அம்மா கிட்ட பேசினேன். இப்படியே இருந்தா எப்படிடி? சரி, இதென்ன வேஷம்? முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்றாள் வீணா. போடி, எனக்கு மனசே சரியில்லை, அப்புறம் குளிக்கிறேன் என்று அமர்ந்திருந்தவளை முறைத்தாள் வீணா. நீ இப்ப குளிச்சு கிளம்ப போறியா இல்லையா என்று அதட்டினாள். குழப்பமாய் பார்த்த இலக்கியா, எங்க கிளம்பணும்? நான் எங்கேயும் வரல என்று கூறினாள். அம்மா தான் உன்னை கூட்டிட்டு போக சொன்னாங்க. உன் சேலைக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணுமா, போயிட்டு வர சொன்னாங்க. ஓவரா பண்ணாம இப்ப கிளம்ப போறியா இல்லையா என்று சிடுசிடுத்த தோழியை பரிதாபமாய் பார்த்தாள் இலக்கியா. ஏய், எதுக்குடி என்னை இப்படி வற்புறுத்துற? எனக்கு எங்கேயும் வர்றதுக்கே பிடிக்கல என்றவளை முறைத்தவள், விக்ரம் அண்ணாவும் வினோத் அண்ணாவும் உன்னோட பேசணும்னு சொன்னாங்க. அவங்களோட பேசினா உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வாடி, மாலுக்கு போயிட்டு அப்படியே உன் பிளவுஸ் அளவும் கொடுத்துட்டு வந்துடலாம் என்று பிடிவாதம் பிடித்தவளை முறைத்தவள், வீணா போனவ அடங்க மாட்டா, பிடிச்சா பிடிவாதம் தான் என்று கூறவும் அவளை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் வீணா. ஐயா, அழுது கன்னமெல்லாம் உப்பு ஃபேக்டரி ஆயிடுச்சு போல இருக்கு. உப்பு கரிக்குது. சரி போ, போய் குளிச்சுட்டு வா, கிளம்புவோம் என்று அவசரப்படுத்தினாள். அவள் தலையாட்டி விட்டு குளிக்க சென்றதும் லலிதாவிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் எங்கோ சென்றிருந்த பாட்டி அப்போது திரும்பி வரவும் வீணாவை கண்டு முகம் மலர்ந்தார். வாடிமா, உன் ஃப்ரெண்டை பாத்தியா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்குறா. நாங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் நீங்கள்லாம் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டா தானே அவளுக்கும் ஆறுதலாக இருக்கும் என்றார் பர்வதம். அப்போது பேத்தி குளித்துவிட்டு வெளியே வரவும் திகைப்புடன் பார்த்தவர், அட, என் கருவாச்சி எங்க கிளம்பிட்டா என்றார் ஆச்சரியத்துடன். தான் சொன்னதற்கு அவள் ஏதாவது திருப்பி சொல்லுவாளோ என்று எதிர்பார்த்துதான் கருவாச்சி என்றார். ஆனால் இலக்கியாவோ, நான் வீணாவோட வெளியே போயிட்டு வரேன் பாட்டி என்று சாதாரணமாய் சொல்லிவிட்டு, கிளம்பலாண்டி என்று தோழியிடம் சொன்னாள். உன்னோட பிளவுஸ்லாம் அம்மா எடுத்து வச்சிட்டாங்க, கிளம்பலாம் என்றதும் அன்னையிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். கருவில் சுமந்தது அன்னை என்றால் என்னை தோளில் சுமந்தது தந்தை என்றோ? திட்டி வளர்த்தது அன்னை என்றால் என்னை தட்டி வளர்த்தது தந்தை என்றோ? நான் கேட்டதெல்லாம் கொடுத்திடத்தான் கடவுள் அப்பாவை அனுப்பினாரோ? என் விரல் பிடித்து நடக்க வைத்தாய், கால் நோகாமல் தூக்கி கொண்டாய். என் முகம் சிறிது சோர்ந்தாலும் இதயத்தில் வலித்திட்டாய். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என் அப்பாவை போல் யார் இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் நான் கண்ட முதல் நாயகன் என் தந்தை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.